டேக் 2. ஏய் யாரா பிரேம்ல நாயை விட்டது? ஏண்டா நாயை துரத்த விட நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். எப்பா உங்களை கையெடுத்து கும்பற தயவு செஞ்சு நாயை துரத்துங்க ப்ளீஸ். கிளியர் ஆல் கிளியர். ஏய் டேய் மச்சி நீ என்னடா இங்க? நான் மாமா சண்டே அதுமா வேலை செஞ்சுட்டு வா போலாம். மச்சி எங்க டைரக்டர் ஒரு கிறுக்கு பையன், வீட்டுக்கு போக விட மாட்டான். இந்த கருப்பு காக்கா இன்னைக்கே ஷூட்டிங் முடிச்சிட்டு நாளைக்கு பாம்பே ஹீரோயின் வீட்ல போய் மஜா பண்ணனும்னு பிளான்ல இருக்கா மச்சி. போய் ஹீரோயின் எங்கன்னு கேளு மாமா, அது போதும். ஐயோ அவ கேரவனை விட்டு வரவே மாட்டா. நீ வேணா பாரு இன்னும் அரை மணி நேரத்துக்கு அவ வரவே மாட்டா. எவன்டா இந்த நேரத்துல? சொல்லு மச்சி. இப்போ உங்க படத்தோட ஹீரோயினை தூக்கி உங்க டைரக்டருக்கு எப்படி பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு மட்டும் பாரு மாமா. சங்கர், சிபிஐ சங்கர். பிரபலமான ஹீரோயின் அனுஷ்கா பாண்டே. Are you ready? சந்திரி இப்ப பாத்தீங்கன்னா காதல்ங்கிறது இதயத்துல பூந்து தினம் உனக்காக காத்திருந்த இந்த காதலுக்காக உங்க மேல எவ்வளவு காதல் தெரியும். ஒரு ஒத்த ரோசாவை கையில வச்சுக்கிட்டு இல்ல அது வந்து இதயத்துல என்னமோ சொல்லுவாங்களே. சொல்ல வந்தேன். இல்ல அது வந்து ஐ அம் வெயிட்டிங். வரல. நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டார் இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா? பிரசன்னா. ஹே வணக்கம் சென்னை. இவன் ஏன் இங்க வந்தான்? நான் இங்க அட்டெண்டன்ஸ் போடலான்னு தான் வந்தேன். யார் சொன்னீங்க? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்திரம் இல்லையே. சீனியர் மேடம், சீனியர். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் இல்ல நானு. எப்ப பார்த்தாலும் கிளாஸ கட் அடிச்சுட்டு கபடி விளையாண்டு ஷீல்டு வாங்குற பையன் நானு. அதே மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ல எப்பவுமே மேடை ஏறி தலைவர் ஸ்டைல்ல பேசி பிரைஸ் வாங்குற பையன் நானு. அது மட்டும் இல்லாம காலேஜ் எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்காக மொத்த காலேஜ் என்ன கேப்டன் கூப்பிட்டு இங்க எனக்கு கட் அவுட்டே வச்சாங்க மேடம். லெக்சரர்ஸ்க்கு வேணா என் பேரு மறந்து போயிருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க மனசுல என்னன்னைக்குமே ஒரு பெரிய அண்ணா மாதிரி குடி இருக்கிற ஒரு சீனியர் மேடம் நானு. சார் நீங்க பேரை கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டயலாக் சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க ஸ்பெஷல் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வந்து படத்தோட டயலாக் சொல்லி அனுஷ்கா மேடம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. பிரதர்ஸ், நான் இங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். அதனால இப்ப டான்ஸ் ஆட போறேன். இந்த ஹீரோயின் கூட இல்ல, ஸ்டேஜ்ல உள்ள அந்த ஹீரோயினோட. என்ன சொல்றீங்க? He is telling you know heroine. She is the heroine. She is doing dance and dialogue. Perfect, ma'am. What the crap is going on? What happened, ma'am? Get lost. Ma'am, I'm sorry, ma'am. Ma'am. சரி காலியாச்சு. இச்கா இது எனக்கு தான். Come on, let's start the music. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு தமிழ் கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி இங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த வெளிநாட்டு வாசிகள் எந்த அளவுக்கு தமிழை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருமா, நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்கற. உங்களுக்கு பதில் வேணும், பதில். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேளுங்க. நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தமிழ் மேல பற்று கொண்டு போய் இதோ இங்க இருக்கேன். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். உங்க பேர் என்னங்க சார்? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைமே இல்ல, ஸ்ட்ரைட்டான क्वेश्चनக்கே வரேன். கேளுங்க சார். ராமனோட அப்பா பேரு என்ன? தசரத மகாராஜா. சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு 5 பேரோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு, பட்டுன பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். பாவம் உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்திருக்கிற தமிழ் ஆர்வம் கொண்டவங்க. அண்ணா நீங்க 5 சொல்ல வேணா, ஒரு 3 பேர் சொல்லுங்க. அது வாலி, அப்புறம் வைரமுத்து, அப்புறம் என்னப்பா அது? அவரேதான். பா விஜய். இவர்களுக்கு கேள்வியை கேட்க தெரியவில்லை. பாவம் அண்ணா நிறைய சினிமாலாம் பார்த்திருக்காரு, தான் கன்ஃபியூஷன். இனிமே ராபிட் ரவுண்ட். ஆல் பாய்ஸ் ரெடியா? ரெடி. அண்ணா கேக்கட்டுமாண்ணா? நடிகர் திலகம் 9 வருஷம் போட்டு நடிச்ச படம் பேர் என்ன? நவராத்திரி. தமிழ்நாட்டோட ப்ரூஸ் லீ யாரு? ராமாயணத்தை எழுதினது யாரு? கம்பர்.
ஆட்டோ ரிக்ஷால இருந்து எல்லா தெரு பேரையும் தமிழ்ல தான் எழுதி இருக்கணும்னு சொன்னாங்களே, அந்த கட்சியோட பேர் என்ன? அதோட பேரு வந்து திமுக. இனி ராமாயணத்துல கடைசியா ஒரு கேள்வி. தசரத மகாராஜாவோட 2வது பொண்டாட்டியோட முதல் பையனுக்கு பொண்ணு கொடுத்த பொண்ணோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா பேரு என்னங்கறதா இப்ப கேள்வியே. அண்ணா எப்படி? அது ஏன்பா அது யாருன்னு சொல்லுப்பா, மீடியா நான் ஒரு பேராவது வாங்கிக்கிறேன். அதாவது ராமரோட பொண்டாட்டியோட அண்ணனே. திரௌபதி, பாஞ்சாலி. வா 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 வா. நம்மளோட தமிழ் ஆர்வம் கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தவிக்கிறாங்க. ஏய், நீ என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு கோடீஸ்வரம் ப்ரோகிராமா நடத்துற? இவங்க கேள்வி கேட்பாங்களா, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? வாடா டேய், வாடா. அண்ணா இன்னும் ஒரே ஒரு கேள்வி தானே. அண்ணா நீங்களா? அண்ணா நில்லுங்கண்ணா. சார் சார், தமிழ் பத்தி ஒரே ஒரு கேள்வி சார். சார், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். ராஜா, நம்மள யாரோ நல்லா மாட்டி விட்டுருக்காங்க. தெரியும், நியூஸ் பாரு. சிஎமோட பிஏ பேசுறேன், என்னன்னு சொல்லு. சாரி சார், உங்கள இல்ல சார். நல்லா மாட்டிட்டு முழிக்கிறார் மந்திரி, ஹெட்லைன்ஸ்ல போடவா? இங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் நம்மள பார்த்தா கிண்டலா போச்சு. தேவையா இதெல்லாம் நமக்கு? நான்சென்ஸ். என்னையா பேசுற? சாரி சார், உங்கள இல்ல சார். இங்க ஒரு கல்ட் பையன். ஹலோ ஹலோ, புரிஞ்சிட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு பாத்து ராஜா. ஹலோ ஹலோ அரசியல்ல இருக்கவே ஹலோ ஹலோ, துரத்தி அடிக்கப்படுற ஆளுங்க. என்ன கருமமோ, எந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யல சார். அவங்களுக்கு 2G சாங்ஷன் பண்ணி கொடுத்தது நீங்க தானே? நீ முடி சும்மாரா. இதே எழுதிக்கவா? டேய், டிவி ஆஃப் பண்றா. சரிண்ணா. நீங்க கேட்ட காப்பி சார். தேங்க்யூ. பிரியா பிரதாப் சிம்ஹா மெல்கோட்டே. ஹே மச்சி, உன்கிட்ட ஒரு டாப் வச்சிருப்பியா, அதை கொடு. சீக்கிரம் குடுறா. ஒரு நிமிஷம். ஹே மச்சி, உன் ஃபிகரோட முழு பேரு பிரியா பிரதாப் சிம்ஹா மச்சி. ஊரு கூட நம்ம ஊர் தான். வாட் a ஷாக்கிங் நியூஸ். என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இத கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நான் உன்னோட கைய பார்த்ததும் நீ யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன். வாட்? பிரேக்கப்பா? ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நிமிஷமே பிரேக்கப் ஆவறது வேர்ல்டு ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எனக்கும் அதுதான் புரியல. ஜாதகம் செட் ஆகாதுன்னு ரீசன் சொல்லிட்டாலே. You don't worry மச்சி. I will match your ஜாதகாஸ். We will go to top astrologers. Costume change. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பையன் பொண்ணு ஜாதகத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என் கையில ரேஷன் கார்டு வச்சுட்டு மண்ணெண்ணையா வேணும்னு கேக்குறேன். முதல்ல பாரு. நல்லா பாத்துட்ட. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் சரியே இல்லப்பா. ரொம்ப தரித்திரம் பிடிச்ச ஜாதகம் இது. நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன்ப்பா. இந்த பையனுக்கு இந்த பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அடடடடடடா, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? டெலிபதி சக்தி. ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு. டூ சீச்சி பரிகாரம் இருக்கு. காலையில வெள்ளை துண்டை கட்டிக்கிட்டு காவிரி தண்ணியில குளிச்சிட்டு கர்நாடகா பார்டர் பக்கம் போயிடாதீங்கப்பா. தமிழ்நாட்டுக்குள்ளேயே குளிச்சிருங்க. குளிச்சிட்டு ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருங்க. அப்புறம் தட்சணைய எனக்கு கொடுத்துருங்கப்பா. உனக்கு தட்சணா வேணுமா? ஏய், பாசஞ்சர் வண்டியில போறவனே, முதல்ல முடியுமா முடியாதான்னு சொல்லு. மாமா கேளு மாமா. நான் நிறைய பேருக்கு பாத்திருக்கேன்ப்பா. எவ்வளவு பேருக்கு நான் பரிகாரம் சொல்லிருக்கேன் தெரியுமா? another great குருஜி. இங்க இளம் பயங்கரம். ஏ மச்சி, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, இந்த பொண்ணுங்களுக்கு நீ ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சு பிஸா வாங்கி கொடுத்தேன்னு வை. அந்த ஒரு நாள் சாப்பிட்ட பிஸாவுக்காக டெய்லி சாப்பிடுற லெமன் ரைஸ்க்கு உப்பு கம்மின்னு சொல்லுவாளுங்கடா. மச்சி, உன் வெள்ளத்தோல் மாதிரியே உன் மனசு ரொம்ப வெள்ளடா. நீ ஆல்கஹாலை விட பியூர்டா. நீ என்ன வேணா சொல்லு மச்சி, ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பிரியா உன்கிட்ட இப்படி ஒரு கேம் ஆடி இருக்க கூடாது 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 மாமா. பிரியாவை பத்தி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத மாமா. தப்பு என் மேல, என் தங்கச்சியை பத்தி. சாரி, என் மாஜி தங்கச்சியை பத்தி நான் இப்படி பேசியிருக்க கூடாது. மச்சி,
அங்க பாரு, அங்க பாரு. என்னது 2 கிங்ஸா? உன் லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு ரோடு ஃபுல்லா இவனுங்க கலர் கலரா ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கானுங்க பாரு. ஹாப்பி பர்த்டேன்னு பர்த்டே கொண்டாடுறாங்க பாத்தியா? சிரிச்சுன்னு போஸ் கொடுக்குறான் பாரு. ஒரு கல் இருந்தா அவன் மண்டைய வச்சிருவான். எங்கடா கல்ல காணும்? இந்த நாய் மச்சி, அவனை நீ ஏதாவது செஞ்சு ஆகணும். அவனை நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். மாமா, நான் ஒரு காமன் மேன் மாமா. என்னால என்ன செய்ய முடியும்? மச்சி, don't underestimate the power of a common man. I have one idea. சொல்லு மாமா. உன் லவர இந்த ராஜசேகர் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சேனல்ஸ்க்கெல்லாம் ஒரு மிஸ் கால் கொடு மச்சி. அப்புறம் அவங்களே ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. காலங்காட்டில் இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மச்சி, பிரேக்கிங் நியூஸ். இல்ல மாமா, அது என்னன்னா மச்சி, மச்சி, லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. சிச்சுவேஷன் இது செம ஹாட் மச்சி. அவ்வளோ ஸ்ட்ராங்காவா பிரேக்கப் ஆச்சு. 2 பேருமே பேசிக்க மாட்டேங்கிறாங்களா? எதுக்கு why is like this? இங்க சைலண்டா இருக்காவனா கிரவுண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகுற வரைக்கும் இந்த பொலிட்டீஷியன் கெட்டப்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாமா மேடம்? நீ நினைக்கும் போதெல்லாம் போன்ல பேசுறதுக்கு நான் ஒன்னும் இப்ப ஆர்ஜி பிரியா இல்ல, ஃபியூச்சர் சிஎம். யாருக்காவது சந்தேகம் வந்தா பிரச்சனை ஆயிடும். அது எல்லாமே எங்களுக்கு நல்லா புரியுது. சரி, அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்ல. டைமண்டா? ஓ மை காட், இங்க என்னதான்டா நடக்குது? நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆவே இல்லையா? பிரேக்கப்? ஓஹோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் கதையை தமிழ்ல எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை விட சீனியருங்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. டைரக்டர் சார், 100 தப்பு இருக்கிற ரீமேக் சினிமாவே 100 நாள் ஓடுது. அதுவே யாராவது சொந்தமா கதை எழுதுனாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க அதை ஓடாதுன்னு சொல்லிடுவீங்க. நம்ம சினிமா வில்லன் கிங்குக்கு உன் மேல சந்தேகம் எதுவும் வரலையே? சான்ஸே இல்ல. நான் காஃபில உப்பு போட்டு அத சக்கரைன்னு சொன்னா கூட சந்தோஷமா குடிப்பான். மச்சி, நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டீங்கன்றதுனால தானே நானும் நீயும் ஃபீலிங்ஸோட பாட்டெல்லாம் பாடணும், மிட் நைட்டு சேனல்ஸ்க்கு மிஸ்டு கால் கொடுத்தோம். மாமா, மச்சி, நீ அன்னைக்கு குடிக்கவே இல்லை, அதுவும் ஒரு கேமா? சரி சரி, இதப்படி உன்னோட டைமண்ட் க்ளூ நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். என்னப்பா ஃபேஸ்புக்லலாம் உன்னை பத்தி தான் நியூஸ்? நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் காணாம போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கொடுங்களேன். அட, நீங்க தான் நல்லாவே நடிக்கிறீங்களே. குட் ஒன், குட் ஒன். டோன்ட் வரி மச்சி, என் மைண்ட் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி. கிரவுண்ட்ல எங்க சுத்தினாலும் கோல் மட்டும் டைமண்ட் கிட்ட தான் இருக்கும். ஐ வில் ஃபைண்ட் இட். நாம மட்டும் மாட்டணும், அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ஃபுட்பால் ஆடிடுவாங்க மாமா. ஜாக்கிரதையா இரு. கூல் மச்சி, கூல். நாங்கெல்லாம் சினிமாக்காரங்க. மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறவங்க. இதெல்லாம் எனக்கு ஜூஜுபி. நோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நேரம் யாரை வேணா எப்படி வேணாலும் மாத்து மாமா. கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது மாமா. ஓகே மச்சி, ஐ அம் ரெடி ஃபார் ஆபரேஷன் டைமண்ட் ராக்கெட். நோ ஹீரோயின் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். பார்ட்டி நல்ல கலர்ஃபுல்லா இருக்குப்பா. Thank you so much for coming. ஓகே, தீபா கமேதார். தெரியும் தெரியும், சீரியல் பண்றதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன பண்றது, இந்த கல்பனாவை விட இவங்க தான் பெஸ்ட் ஆக்டர்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. வெரி குட், வெரி குட். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க கட்சிக்கு தொண்டாற்று. கண்டிப்பா சார். உங்களுக்கு தான் சேரிட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்களே. என்னால முடிஞ்ச நல்லதை நான் பண்றேன். பிரியா, அவங்கள கூட்டிட்டு போ. வாங்க போலாம் ராஜா. என்னடா பிளேடு சீனு? குடி குடி, நல்ல குடி. மஸ்கிட்டோ ப்ளீஸ், மஸ்கிட்டோ. மச்சி, நாமளும் இந்தியன் டீம் மாதிரி ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கலையே. டீம் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்து கேப்டன் மட்டும் டுபாகுரா இருந்தான்னு வச்சுக்கோயேன், என்னதான் கஷ்டப்பட்டு விளையாண்டாலும் மொத்தமா தோக்க வேண்டியதான் மாமா.